தேவனுடைய டோட்டல் மொத்த திட்டமும் இதுல இருக்குது, இந்த மெசேஜ்ல இருக்குது. புரியுதுங்களா? 7 சீல், அதாவது 7 என்ற அந்த நம்பர் தேவன் எதற்காக வச்சாரு, 7 என்ற வார்த்தை எதற்காக, 7 என்ற காரியத்தை தேவன் வைத்தாரு. இதுல பரலோகத்துல நித்திய ஜீவன் இருக்குது, தேவனுடைய மொத்த திட்டமும் இருக்குது. ஸோ லிசன் பண்ணுங்க. 7 என்ற வார்த்தை ஏன் தேவன் பயன்படுத்தினார்? தேவனுக்கு 7 என்ற வார்த்தை ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது. 7 என்றால் அது நிறைவு, முதலாவது காரியம். இரண்டாவது பரிபூர்ணம், அதாவது முழுமை அடைந்து விட்டது. மூணாவது காரியம், அதாவது எண்டிங், முடிஞ்சிச்சு, முழுமை, நிறைவு, பரிபூர்ணம், முழுமை அடைந்தது, அதாவது முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நிறைவு எல்லாம் ஃபில்ஃபில் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, தேவன் 6 நாளுக்குள்ள வானத்தையும் பூமியும் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் படைச்சாரு, ஆதாமையும் படைச்சாரு. 7ஆம் நாளோ ஓய்ந்திருந்தார். அப்போ 7ஆம் நாள் ரெஸ்ட் எடுக்கிறார் கர்த்தரு. அப்போ எல்லாத்தையும் 6 நாளுக்குள்ள படைச்சிட்டாரு. 7ஆம் நாள் என்ன பண்ணாரு? ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்போ அவர் ரெஸ்ட் எடுக்கும் போது நம்ம எங்க இருக்கிறோம்னா அவர் பக்கத்துல தான் இருக்கும். இப்போ ரெண்டாவது ஏனோக்கு, ஆதாமின் 7வது தலைமுறை. இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக்கு ஆதாம் பிறந்தா இல்லைங்களா, ஆதாம், அதுக்கப்புறம் காயின் ஓடி போயிட்டாரு, ஆபேல் செத்து போயிட்டாரு. இப்ப சேத்து பிறக்கிறாரு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றாரு. ஆதாம், சேத், இதுல இருந்து 7வது தலைமுறை ஏனோக்கு. புரியுதுங்களா? நீங்க பைபிள படிங்க. இந்த ஏனோக்கு தேவனோட கூட சஞ்சரித்து இருந்தார். இன்னைக்கு நம்ம யாரோட கூட சஞ்சரிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நீங்க மொபைல் போன் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களாண்ட உங்க வேலை மேல 8-9 மணி நேரம் வேலை பண்றீங்க. ஏசப்பா கிட்ட நம்ம பேசுறோமா? நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அப்பெல்லாம் ஏசப்பா கிட்ட பேசுறீங்க. நீங்க பைபிள் படிக்கிறீங்க பாரு, நீங்க பாட்டு கேட்கறீங்க பாரு, நீங்க ஸ்தோத்திரம் சொல்றீங்க பாரு, அப்பெல்லாம் நீங்க ஏசப்பா கிட்ட நீங்க பேசுறீங்க. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எல்லா நேரத்திலும் நம்ம அவர் நினைக்கணும். இப்போ அவர் யார் நினைப்பாரு இந்த உலகத்துல? தாவீது என்ன சொல்றாரு? பரலோகத்தில் உண்மை எல்லாமே எனக்கு யார் இருக்கிறாங்க, பூமியில் உண்மை தவிர வேற விருப்பமே இல்லையே. அப்போ அவரு ஏசப்பாவோட இறுதி எல்லாமே நம்ம மேலதான் இருக்கும்போது நம்முடைய இறுதி எதை மேல இருக்குது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ இந்த ஏனோக்கு கர்த்தரோட சஞ்சரித்து இருந்தாரா. ஆனா இந்த ஏனோக்கு மனைவிங்க இருந்தாங்க, பிள்ளை குட்டிகள் இருந்தாங்க, ஆனாலும் தேவனோட சஞ்சரிக்கிறாரு. நான் உண்மையா சொல்றேன், நீங்க தேவனோட நீங்க சஞ்சரிக்கும் போது, நீங்க தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது, நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். மனுஷன் நம்மளை ஏமாத்திடுவான், நம்மளை விட்டுட்டு போயிடுவான், நம்மளை கைவிட்டுடுவான், நம்மளை சொல்லி காமிட்டுருவான். ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா தூங்கும் போது கூட தூக்கம் இன்பமா இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு சிங்கம் இறை கிடைக்கும் போது அது கெர்ச்சிக்கும். புரியுதுங்களா? என்னுடைய இறை இயேசு கிறிஸ்து, அவர் இங்க வந்தா நான் கெர்ச்சிப்பேன். நம்ம கெர்ச்சிக்கணும். ஏசப்பா இங்க வந்துட்டாரு. அப்போ அது தேவனோட வார்த்தை வரும்போது நம்ம கெர்ச்சிக்கணும். விசுவாசிகள் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்குள்ள அந்த வார்த்தை இருதயத்துல உக்காந்துச்சுன்னா நீங்க கெர்ச்சிக்கணும். ஆமென், அல்லேலூயா. நீங்க உற்சாகமா சொல்லும் போது பிசாசு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. ஈவன் தேவனுக்கு பிரியமும், பிரியனா லவ்னு அர்த்தம். புரியுதுங்களா? தேவனுக்கு பிரியனா லவ். நான் சாட்சி உள்ளனா இருந்தான். உங்களுக்கு நான் இந்த கடைசி காலத்துல நான் சொல்றேன், முதலாவது காரியம் தேவனுக்கு பிரியமா. ஏசப்பாவை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணன்னு பாருங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணன்னு பாக்குறான், ஒரு பொண்ணு ஒரு பையனை எப்படி இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறான். அப்ப இவங்களாம் தெரியுது எப்படி இம்ப்ரெஸ் பண்ணு சொல்லிட்டு. அப்ப உலகத்தை படைச்ச ஆண்டு நமக்கு இம்ப்ரெஸ் பண்ண தெரியல, நம்ம என்ன தேவனோட பிள்ளை? அப்போ கத்துக்கணும் தேவனை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும். அவருக்கு இப்போ சாலமன் கிட்ட கேட்கிறாரு, உனக்கு ராஜ்யம் வேணுமா, உனக்கு ஆட்பாலை வேணுமா, இல்ல மனிதர்கள் வேணுமா, தங்க வயிறு வேணுமா, எனக்கு இந்த ஜனங்களை நடத்த, உங்களுடைய ஜனங்களை நடத்த ஞானத்தை கொடுங்க கேட்கும்போது தேவன் இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அப்போ எந்த ஒரு காரியத்திலையும், அதாவது நம்ம தேவனை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது நம்ம நல்லா என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். புரியுதுங்களா? இந்த ஏனோக்கு தேவனுக்கு எப்படி இருந்தானா பிரியமா இருந்தான் வச்சுங்களா. அதுக்கப்புறம் நான் சாட்சி பெற்றவனா இருந்தான். நம்ம கவனிக்கங்க, நம்ம சாட்சி பெற்றவங்களா இருக்கும். புரியுதுங்களா? நம்ம எப்படி இருக்கணும்? நான் உண்மையா சொல்றேன், ஏசப்பா கேட்ட வார்த்தை பேசுவாரா? சூப்பர். யார் சொன்னீங்க? ஏசப்பா போய் சொல்லுவாரா? ஏசப்பா சண்டை போடுவாரா? எல்லாமே பண்ண மாட்டேன். நம்ம ஏன் பண்ணணும்? அப்போ நம்ம சாட்சியோடு வாழும்போது அதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்காக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்ம வெளிச்சம் பார்க்கணும்ப்பா. நான் பாக்குறேன், ஒரு காலத்துல ரொம்ப மோசமா இருந்தான் ஏனோக்கு, நற்சாட்சி பெற்றவனா இருந்தான். இன்னைக்கு மனுஷங்களாம் பாருங்களேன், அவங்க ஏசப்பா பார்த்ததே இல்லை. நீங்க நினைக்கிறீங்களா உங்க சொந்தக்காரனா? அவங்களாம் இந்துவா இருக்கலாம், அவங்க முஸ்லீமா இருக்கலாம், அவங்க யாருன்னா இருக்கலாம், அவங்க இயேசுவை பார்த்தது இல்லை. ஆனா உங்க மூலியமா ஏசப்பா பார்க்கணும். அப்ப அந்த அளவுக்கு கூட சாட்சி என்ன பண்ணும், இவங்க தேவனை பிரதிபலிக்கிறாங்களே. யாரோட பிள்ளை? ஒரு சின்ன குழந்தை கீழே ஒரு 500 ரூபாய் கீழே வந்துருச்சு, அதை எடுத்துட்டு அங்கிள் தாங்க உங்க காசுன்னு கொடுக்குது. உன்னை பெத்தவங்க யாரு?
கரெக்டா வளர்த்துருக்காரு. அப்போ அப்போ சின்ன குழந்தைங்களுக்கு அந்த இங்க பாருங்களேன், அந்த சின்ன குழந்தை சொல்லுது, அங்கிள் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கும், ரெஸ்பெக்டா பேசும்போது இந்த குழந்தைய சூப்பரா ஸ்மார்ட்டா வளர்த்துருக்காங்க. அது பேச்சு பாரு, அதோட செயல் பாரு. அப்போ அவங்க அப்பா அம்மா தான் எதிர்பார்ப்பாங்க. அதே போல நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்க நிமித்தமாக தேவனோட நாமம் மகிமைப்படும். இதுதான் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. யூதா 1:14, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து. ஆதாமுக்கு எவ்வளவு தலைமுறை? நல்லா புரிஞ்சுக்கங்க. 7என்ற வார்த்தை நீங்க நல்லா ஞாபகம் பண்ணிக்க, லிசன் பண்ணிக்கங்க. இந்த 7என்றது வந்து ஆதாம், அதாவது முதலாவது பவுல். அந்த பவுல் இருந்து அதாவது ஜான் வெஸ்லி வரைக்கும் 6வது சபை போயிடுச்சுங்களா. இப்ப 7வது ஏனோக்கு வந்து 7வது சபை காலம், அதாவது தீர்க்கதரிசி சொல்லி காலம், வில்லியம் மிரியம், அதாவது ராப்சர் காலம். இப்போ ஆதாம்ல இருந்து 6வது தலைமுறை வரைக்கும் உயிர்த்தெழுதல் நடக்கல. ஆனா ஏனோக்கு சாகாம மேல போயிட்டார். நான் இப்ப கூட சொல்றேன், இந்த பிரசங்கத்தை நீங்க தாகத்தோட வாஞ்சோடி கேட்டீங்கன்னா நீங்க பரலோகத்துல தான் இருக்கிறீங்க. ஏனோக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஐயோ எல்லாரும் செத்து போறாங்களே, ஆதாம் செத்து போனாரு, செத்து போனாரு, நம்மளும் செத்து போயிடுமா. ஏனோக்கு ராப்சர்ல போன உடனே எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு மரணம் இல்ல, நம்ம உயிர்த்தெழுதல மேல போக போறோம், ஏசப்பா நம்மள தூக்க போறாரு. அப்போ ஏனோக்கு பாருங்க, இவன் இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்களை யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகள் நிமித்தமும் எனக்கு பிரசங்கம் பண்றாரு. எல்லாருக்கும் நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது, நரகன்னு ஒண்ணு இருக்குது. அவபக்தியா நீங்க என்ன பண்றீங்க, விக்கிரகங்கள் கல்லு மண் ஏதோ வணங்குறீங்க, இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணாரு. இதை சொன்ன உடனே அவர்களை ஏனோக்க பார்த்து கேலி பண்ணாங்க, சிரிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, அதை கிண்டல் அடிச்சாங்க, குறை சொன்னாங்க, குற்றப்படுத்தினாங்க. தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர்களை கண்டிக்கிறதுக்கு 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று அறிவித்தார். இயேசு கிறிஸ்து எப்படி வருவாரா? 1000 பரிசுத்தவான்களோடு. இப்ப நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்ற, பரலோகம் இருக்குதுன்ற, நித்திய ஜீவன் இருக்குதுன்ற. சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நியாயத்திற்கு இருக்குதா இல்லைங்களா? நிச்சயமா இருக்குது. பரலோகம் இருக்குதா இல்லைங்களா? இருக்குது. நித்திய ஜீவன் இருக்குதா இல்லைங்களா? இருக்குது. ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ நம்மளும் எடுத்துக்கொள்ளப்பட போறோம். அது விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா. நோவா வந்து கப்பலை செய்யறாரு. கப்பலை செய்யும் போது எவ்வளவு வருஷம் செஞ்சாருன்னா 120 வருஷம் செஞ்சாரு. இந்த 120 வருஷத்துல 100 வருஷம் போயிட்டு விடுங்க, 20 வருஷம் கப்பலுக்குள்ள வந்தா காப்பாற்றப்பட்டிருக்கு. 20 வருஷம் கூட போயிட்டுங்க, 110 வருஷம் போயிட்டோம், 10 வருஷம் கப்பலுக்குள்ள வந்தா காப்பாற்றப்பட்டிருக்கலாம். 10 வருஷம் கூட போயிட்டுங்க, 115 வருஷம் போயிட்டோம், 5 வருஷம் அது கூட போயிட்டுங்க, 119 வருஷம் போயிட்டோம். 1 வருஷம் கப்பலுக்குள்ள போனா காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அந்த 1 வருஷம் கூட விட்டுருங்க, 6 மாசம் போனாலும் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். 1 மாசம் ஏன் 1 வாரம் போனாலும், 1 வாரத்துல 1 நாள் கப்பலுக்குள்ள போனாலே காப்பாற்றப்பட்டிருக்கு. நோவா 120 நாள் பிரசங்கம் பண்ணாரு. நோவா வந்து எவ்வளவு வருஷம் பிரசங்கம் பண்ணாரு? 120 வருஷம். ஆனா யாருமே கேட்கல, ரட்சிக்கப்படல. மலைன்றத என்னன்னு தெரியல. மலையை பார்க்காத ஜனங்க மலைன்னு சொன்னா எப்படி நம்புவாங்க? இப்போ நீங்களாம் ஏசப்பா விசுவாசிக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, ரட்சிக்கப்படுறீங்க, அவர் நம்புறீங்க. நான் சொல்றேன் ராப்சர் இருக்குது, சாக மாட்டீங்கன்ற. நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ போப்பா, போன வாரம் தான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்காரு செத்து போனா, அந்த கிழமை செத்து போனா, என்ன சாகாத நீ சொல்ற. டாக்டர் கிட்ட போனா இன்னும் 6 மாசத்துல எனக்கு செத்துருவேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். அல்லையா? நான் நிச்சயமா சொல்றேன், ஏசப்பா சீக்கிரத்துல வரும்போது நம்மள உயிர்த்தெழுதல மரணமே இல்லை. ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ நம்ம நிச்சயமா போக போறோம். சரி, இப்ப ஏசப்பா வந்து அவர் சாகடிச்சாங்களா இல்லைங்களா? அப்போ அவரு உயிரோட வந்தாரா இல்லைங்களா? அவர் பரலோகத்தை எப்படி போனாரு? ராப்சர்ல போனாரு. அதே போலதான் நம்மளையும் கொண்டு போக போறாரு. 120 வருஷம் ஆயிடுச்சு, யாருமே வரல இப்போ அந்த கப்பலுக்குள்ள. இப்போ ஆண்டவர் சொல்ற நோவா கிட்ட, நோவா கப்பலுக்குள்ள போ, எண்ணி 7 நாள்ல மழை வரட்டாரு. எவ்வளவு நாள்? ஆண்டரோட பிளான் பாத்தீங்களா? 7. ஏன்னா 7ல ஒரு பிளான், மிகப்பெரிய ஒரு பிளான் வச்சுக்கிறாரு பாருங்க. 7 நாள்ல மழை வரனாரு. 7 நாள் கழிச்சு மழை வந்துச்சு. அப்போ டோட்டல் உலகமே என்ன பண்ணாரு? ஆண்டவர் அழிச்சாரு பாருங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க ஒரு பண்டிகையை கொண்டாடுவாங்க, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகைனா அந்த அப்பம் புளிக்கா இருக்காது, அது சுத்தமா இருக்கும். அந்த அப்ப பண்டிகை எவ்வளவு நாள் கொண்டாடுவாங்க? 7 நாள் கொண்டாடுவாங்க. சில பேர்லாம் பண்டிகை 3 நாள் 2 நாள் கொண்டாடல. ஆனா அந்த பண்டிகை எவ்வளவு நாள் கொண்டாடுவாங்க? 7 நாள். அப்பம்னா தேவோட வார்த்தை. அப்போ 7 நாள் கொண்டாடப்படும் சொல்லிட்டு இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் யாத்திராகமத்துல சொல்றாரு ஆண்டவர் 20:10, 6 நாளும் நீங்க வேலை செய்து உங்க கிரிகளை நடப்பிக்கலாம். எவ்வளவு நாள்? திங்கக்கிழமை 500 ரூபாய், செவ்வாய்க்கிழமை 500 ரூபாய்,
வெள்ளிக்கிழமை இருக்கு 500 ரூபாய், சனிக்கிழமை நீங்க 1000 ரூபாய் கூட சம்பாதிங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் 1000 ரூபாய் ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து. ஆனால் 7ஆவது நாளோ அது ஓய்வு நாளா இருக்குது. அதுல நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தனாலும் உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் எருது மாடி எதுவுமே வேலை செய்யக்கூடாது. ஏன்? அது கர்த்தருடைய நாள். புரியுங்களா சொல்றது? 6 நாளும் நமக்கு கொடுத்தாரு, 7ஆவது நாள் மாத்திரம் அவர் எடுத்துக்கினாரு. நம்ம அவருக்கு தான் நம்ம கொடுக்கணும். எந்த ஒரு காரியத்துல இருந்தாலும் அவருக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம செய்யும் போது அதை ஆசீர்வாதம் பாருங்க. இப்போ ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்துல ஒரு கூடாரத்துல என்ன பண்றாருன்னா இந்த குத்து விளக்கு பண்றாரு. நீங்க குத்து விளக்கு பாத்துக்கிறீங்கன்னா ஒரு குத்து விளக்கு இப்படி வரும். அதுல பாத்துக்கிறீங்களா குத்து விளக்கு 7 இது இருக்கும். 7 குத்து விளக்கு, ஒரே ஒரு ஸ்டாண்ட்ல 7 குத்து விளக்கு இருக்கும். இப்போ அந்த குத்து விளக்கு ஆசிரியப்பு கூடத்துல வைக்கும் போது அதை ஒரு ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவாருன்னா பத்த வைப்பாரு. இப்போ ஸ்டார்டிங் அதை பத்த வைக்கும் போது அதுல இருக்கிற நெருப்பத்தை தான் இதுல பத்த வைப்பாரு. இதுக்குன்னு செப்பரேட்டா பத்த வைக்க மாட்டாரு. இதுல இருக்கிற நெருப்பத்தை அதுல பத்த வைப்பாரு. அப்ப 7 குத்து விளக்கு என்ன பண்ணாரு ஆண்டவர் வச்சாரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க எரிகோ கோட்டையை பிடிக்கணும். எரிகோ கோட்டையை எந்த மனுஷனாலையும் போயிட்டு பிடிக்க முடியாது. அது மிகப்பெரிய சவுறு, அது ரொம்ப பெருசு, ஸ்ட்ராங். அது இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபைட் பண்ணல, யுத்தம் பண்ணல. ஆண்டவர் சொல்லிட்டாரு 7 நாள் சுத்தி வா, 7 ஆசிரியர்களை முன்னாடி வச்சு எக்காலத்தை ஊது 7 நாள் சுத்தி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா 7 நாளும் ஆராதிச்சு மோளம் வாத்தியம் எல்லாமே வாசிச்சு கர்த்தரை துதிச்சுன்னு 7 நாள் சுத்தி வராங்க. ஆனா இவனுக்கு பைத்தியக்காரன்னா சண்டை போடுவானுங்க, யுத்தம் பண்ணுவானு பார்த்தா இவனுங்கன்னா துதிக்கிறானுங்க, 7 நாள் சுத்தி சுத்தி வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. எரிகோர்ல இருக்கிறவங்க எரிகோ கோட்டை ரொம்ப பெருசு, அதை சுத்தி வரதுக்கு ரொம்ப கஷ்டம். முதல் நாள்ல ஒரு வாட்டி தான் சுத்தி வந்தாங்க. அப்போ 2ஆவது நாள் ஒரு வாட்டி தான் சுத்தி வந்தாங்க. ஆனா 7ஆவது நாள் மாத்திரம் 7 வாட்டி. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவங்களோட வேகத்தை ஸ்பீட் பண்ணி இருப்பாரு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு அனுபவம் இருந்திருக்கு பாருங்க. 7 நாள் 7ஆவது வாட்டி சுத்தும் போது அது இடிஞ்சு போயிடுச்சு. சில தடைகள் சில பிரச்சனைகள் உங்களால மாத்த முடியாது. 7 வாட்டி ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஒண்ணுமேல அதை இடிச்சு போட்டுறாரு ஆண்டவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப எதுக்கு 7 வாட்டி சொல்றாருன்னா இதுல ஒரு காரியம் இருக்குது பாருங்க. நான் சொல்றேன், இந்த யோசுவான்றவரு அவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அடையாளமா இருக்கிறார். இப்போ நம்மளால வியாதி வச்சுக்கின்னு, கடன் பிரச்சனை வச்சுக்கின்னு, சில போராட்டங்கள் வச்சுக்கின்னு பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா பிசாசு நம்மள பிடிக்கிறான், நம்மள பரலோகத்துக்கு போடாம தடை செய்யறான். நம்மளுக்கு ஒரு உதவி தேவை. அதுக்கு தான் யோசுவா வராரு. அந்த யோசுவா தான் இயேசு கிறிஸ்து. மோசே ஜனங்களை வழி நடத்தி வந்தாரு. வனாந்தரத்துல எரிகோ கோட்டையை பிடிக்கணும்னா யுத்தம் பண்ணி தான் பிடிக்கணும். நம்ம பரலோகத்துக்கு போனோம்னா இந்த பூமியில யுத்தம் பண்ணணும், பிசாசு கூட சண்டை போடணும், வியாதி கூட, கடன் பிரச்சனை கூட, மனிதரோட போராடணும். நம்மளால முடியாது. யோசுவாக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக யுத்தம் பண்றாரு. நீங்க சும்மா இருங்க. நீங்க ரொம்ப டேஞ்சர் தான், நீங்க 2-3 பேர் அடிக்கிறவங்க தான். ஆனா ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்துருங்கன்னு சொல்றேன். அங்க ஆண்டவர் சொல்றாருன்னா நான் எதுக்கு இருக்கிறேன், நீங்க சும்மா இருங்க, நான் உனக்காக யுத்தம் பண்றேன். நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கங்களேன், அவர் எல்லாமே பார்த்துப்பாரு. சுலபம். நம்ம யாருக்கும் பகையா இருக்கவும் தேவையில்லை, அவன் நம்ம எதிர நினைக்க தேவையில்லை. ஆண்டவர் எங்க கை வைக்கணுமோ கை வைக்கும் போது அந்த சத்துருக்கள் ஒன்றுமில்லாத போயிடுவாங்க. யோசுவா எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போனாரோ, இயேசு கிறிஸ்து நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போக போறாரு. யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ எரிகோக்குள்ள போகும்போது புஸ்தகத்தை 7 பங்காக என்ன பண்ணு எழுது. அதாவது 7 பேப்பரா நீ என்ன பண்ணு அந்த எரிகோ கோட்டத்துல இருக்கு என்ன பண்ணு எழுதினுவான்னு ஆண்டவர் சொல்றாரு. சிம்சோன், இப்போ சிம்சோன் பாருங்க, சிம்சோன் வந்து ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணார். நீ கர்த்தருக்காக நஸ்ரேனா இருக்கணும். நஸ்ரேன்னா முடி என்ன பண்ணும், வெட்டக்கூடாது, வளர்க்கணும். முடின்னு சொன்னோன்னு இல்லையா? இன்னைக்கு பெண்கள் என்ன பண்றாங்க, மொட்டை வச்சுக்கிறாங்க இல்லையா? பெண்களுக்கு கூந்தல் அழகா இருக்கும், மொட்டை வச்சுக்கின்னு பாப்படிக்கு பயங்கரமா பண்றாங்க. அப்போ முடி கொட்டிச்சா ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு முடி கொட்டுது ஆண்டவரே, நான் வாடுறேன், தலையில பேனு இருமா இருக்குது, எனக்கு முடி கொட்டுது ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு முடி நிச்சயமா வளர வைப்பாரு. சார் அவளால முடியுமா முடியாதா? நிச்சயமா முடியும். நீங்க முடி கொட்டிச்சுன்னா கொஞ்சோடு கட் பண்றீங்க, மொட்டை வச்சா தானே கரெக்ட் ஆகும், அதையும் அடிக்க மாட்டீங்க. நான் கேட்கறேன், அதுக்கு பதிலே இருக்காது. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எல்லாமே பண்ணுவாரு. இந்த சரீரத்துல ஒரு வியாதி வருதா இல்லையா, ஜுரம் வருது, ஜெபம்னா சரி செய்ய மாட்டாரா? இதை செய்யறவர் இதை செய்ய மாட்டாரா? விசுவாசம் நம்ம இல்ல, புரியுதுங்களா? இந்த சிம்சனுக்குள்ள வந்து 7 ஜடை, அவர் முடியல 7 ஜடை போடுவாரு. 7 ஜடைனா 7 ஊழியத்துக்கு அடையாளம், 7 சபை காலத்துக்கு அடையாளமா இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்றார் சிம்சன் கிட்ட, சிம்சோன் உன்னுடைய பலமே உன்னோட முடிதான். அப்ப முடினா அது முடியில 7 ஜடை இருக்குது தெரியுங்களா, 7 சபை காலம், 7 ஊழியம். இது நீ வெட்டிட்டுனா இந்த ரகசியத்தை நீ யாருக்குன்னா சொன்னா நீ செத்துருவேன்றார் ஆண்டவர். இப்போ இந்த ரகசியத்தை யாருக்கிட்டயுமே சொல்ல. இவன் என்ன பண்ணா 1000 பேர் இந்த கழுதோட தாடையல் கழுதைக்கு
அதை எடுத்து 1000 பேர் சாவடிச்சான். ஏன் காரணம்? ஏன்? அந்த ஜடை. அதாவது அவனை கட்டிட்டாங்க, 7 இதுல கட்டிட்டாங்க, 7 சுத்தம் கட்டிட்டாங்க. அதை பிச்சு எரிஞ்சிட்டாரு. ஒரு பெரிய ஒரு மதில், ஒரு பெரிய ஒரு கதவு, அதை என்ன பண்ணிட்டாருன்னா ஈஸியா உடைச்சிட்டாரு. காரணம் ஏன்? முடி, ஜடை, 7 ஜடை. இவ்வளோத்தையும் பண்ண 1000 பேர் சாவடிச்சான். எப்படி தெரியுமா சுத்து போனா? அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேச்சு கேட்டு இந்த அம்மா என்ன பேச்சு, நீ எனக்கு சொல்லு ஒரு ரகசியம் என்ன, நீ சொல்லு எனக்கு ரகசியம் என்ன, சொல்லுங்க அதான் அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன பண்ணாரு, அதை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு 1000 பேரை சாகடிச்சவன் இப்ப என்ன பண்ணிட்டான், இவன் கேட்டான், இவன் வேலைக்கு ஆகல, இவனை மடியில படுக்க வை. இப்ப என்ன பண்ணிட்டான், மடியில படுக்க வச்சுட்டு அவனுக்கு நேசிக்கிறேன், ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன், உனக்காக தான் ட்ரெஸ்லாம் சென்ட்டு எல்லாமே, நீ ஏன் எந்த அளவுக்கு ஒண்ணு. இப்ப என்ன பண்ணிட்டான், பைபிள் சொல்லுது, பைபிள் எது இருக்குது, அவன் அழகுல மயங்கிட்டான். அழகுல மயங்கி இந்த 7 ஜடை இது கர்த்தருடைய வெளிப்பாடு, கர்த்தருடைய பலன். இது ஆண்டு உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறாரு, அதை நீங்க இழக்க கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்கு அது ஒரு அடையாளமா கூட இருக்கலாம் இல்லையா? நீங்க நல்லது பண்ணுங்க, நீங்க மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கும் ஆண்டுக்கும் சில ரகசியம் இருக்கும், சில கனெக்ட் இருக்கும், யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அதுல ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உயரம் வச்சுன்னு இருக்காரு. புரியுதுங்களா சொல்றது? அதாவது தவளை தன் வாயில கெடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நீ கெட்டுறாதீங்க. புரியுதுங்களா? ஒரே ஒரு பெண் என்ன பண்ணிட்டா, ரகசியம் சொல்லிட்டா, எது என்னுடைய பலனே என்ற முடிவு சொன்ன உடனே இப்ப என்ன பண்ணிட்டான்னா காதல் என்ற சொற்களினால மயக்க போட வச்சிட்டா, முடிய கரகரன்னு செத்து போயிட்டான், கண்ணு போயிடுச்சு. சொன்னால நீங்க தேவட பிள்ளை விசுவாசி எப்படின்னா வருவாங்க. நீங்க மொபைல் போனை பார்க்காதீங்கன்னு சொல்ல வரல. பாட்டு இருக்குது, ஜபம் இருக்குது, பைபிள் இருக்குது, மொபைல் போன்ல தேவன செய்திகள் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம்ல. நம்ம ஏன் உலக காரியங்களை பார்க்கிறோம்? அப்ப டிவில நிறைய காரியங்கள் இருக்குது. உலக மனுஷங்க தேவட பிள்ளைங்களும் இருக்காங்க, உலகத்தான இருக்கிறாங்க. அப்போ நம்ம மரணத்தை தான் தேடி போறோமே தவிர ஜீவன் என்ன பண்ண மாட்டோம், தேட மாட்டோம். பாருங்க, ஆசிரியர்கள் உடன்படிக்கை பெட்டி இருக்கு இல்லைங்களா? இந்த உடன்படிக்கை பெட்டியில ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியில ஆடோட ரத்தத்தை வெட்டி என்ன பண்ணுவாங்களாம், 7 தடவை தெளிப்பாங்களாம். எவ்வளவு வாட்டி? 7 தடவை என்ன பண்ணுவாங்களா, அந்த ரத்தத்தை தெளிக்க ஆரம்பிப்பாங்களா. பாருங்க, எலியா யாருக்கு தெரியும்? எலியா. இந்த எலியா மழை வரல. இப்போ மழை வராத போது இவர் என்ன பண்றாருன்னா 7 வாட்டி ஜெபம் பண்றாரு. எவ்வளவு வாட்டி? 7 வாட்டி ஜெபம் பண்றாரு. பாருங்க, 7 வாட்டி ஜெபம் பண்ணும்போது இப்போ 6வது வாட்டி ஜெபம் பண்றாரு, மழை வரல. 7வது வாட்டி ஜெபம் பண்ணும்போது பெருமழை இரைச்சல் சத்தம் கேட்குது, ஏன்னா மழை வரப்போகுது. அதாவது உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை உங்களால மாற்ற முடியல, அதுல இருந்து உங்களால வெளியே வர முடியல. நீங்க 7 வாரம் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஜெபம் பண்ணீங்க, 2 நாள் ஜெபம் பண்ணீங்க, ஐயோ ஏசப்பா ஜெபத்தை கேட்கல, என்ன பண்ணிட்டீங்க, விட்டுட்டு போயிட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது தொடர்ந்து 7 வாட்டி என்ன பண்ணுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, நிச்சயமா மழை வரும். நான் 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா 7னா பரிபூர்ணம், 7னா நிச்சயமா நடக்கும் இல்லையா? அப்ப பாருங்க, எலியா எப்படி ஜெபம் பண்ணாரோ 7வது வாட்டி மழை வந்துச்சு. எந்த வீட்டுல பிரேயர் இருக்குதோ நான் நிச்சயமா சொல்றேன், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுறது. ஜபம் இல்லாத வீடு, உண்மையை சொல்றேன், அது சுடுகாடு தான், அது கூரை வீடு தான். ஏன் சொல்றேன்னா, யோசேபாத்துன்ற ஒரு விதவை 3 வருஷம் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம், சப்பாத்தி இல்லை. எலியா அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுல 3 வருஷத்துக்கு எல்லா பஞ்சங்களும் குறையப்பட்டு போச்சு. அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் போகும்போது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுது. இயேசு கிறிஸ்து சகை வீட்டுக்கு போனாரு. சகை வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு ஒரு ரட்சிப்பு வந்துச்சு. ஓபேத்ன்ற ஒருத்தர், இந்த ஓபேத் என்ன பண்றாருன்னா உடன்படிக்கை பெட்டியை அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் வீட்டுல வச்சாங்க 3 மாசம். 3 மாசத்துல அவன் மிகப்பெரிய பணக்காரன் ஆயிட்டான். உடன்படிக்கை பெட்டினா தேவோட வார்த்தைன்னு அர்த்தம். இதை ஊழியக்காரர் சுமந்து கொண்டு வராங்க. நீங்க ஊழியக்கார நிமித்தம், தீர்க்கதரிசி நிமித்தம், தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி ஏற்ற பலன் அடைவான். ஒரு ஊழியக்காரன் நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தீங்கன்னா அதோட பலன் வரும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேர்ல ஓட்டு போட்டுதான் ஒருத்தரை பாஸ்டர் ஆக்கணும்னா, அதாவது ஒரு ஊழியக்காரன் ஆக்கணும்னா, நிச்சயமா சொல்றேன், எனக்கு 10 ஓட்டு தான் வரும். ஏன்னா நம்மளுடைய வார்த்தை கொஞ்சம் கடினமா இருக்கும், கொஞ்சம் உடைக்கும், குத்தம். அப்போ நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு ஊழியக்காரன், அதாவது ஒரு வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த வீட்டுல இயேசு கிறிஸ்து வாசம் செய்யறாரு. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆமோஸ் 3:7 தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாம ஒன்று காரியம் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டார் ஆண்டவர். வியாதி வந்துருச்சு. வியாதி வரும்போது ஒரு மனுஷன் நாகமான்னு சொல்லிட்டு
குஷ்டரோகம் வந்துருச்சு, பணம் இருக்குது, டாக்டர் கிட்ட போனா மருத்துவர் இருக்குது, சரியாகல. சில காரியம் டாக்டர் கிட்ட போனா சரியாவாது, டாக்டரே சொல்லுவாங்க உங்க கடவுள்னாவும் அதுகிட்ட போன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நாகம்மான் யார் வரனா எலிசா கிட்ட வராரு. எலிசா என்ன சொல்றாரு, நீ யோர்தான் நதியில ஒரு 7 வாட்டி ஒரு முக்கிட்டு என்ன பண்ண, நீ போ சரியாயிடும். இப்ப சொன்ன உடனே எங்க ஊர்லயே எவ்வளவு கிளியரான தண்ணி இருக்குது, யோர்தான் நதி ஒரு சாக்கடை, அதுல போய் நாங்க எப்படி குளிக்கிறதா அப்படின்னு சொல்லும் போது, இப்போ அவங்க வேலைக்காரன் சொல்றான், இவ்வளவு காரியம் செய்றீங்க, அற்பமான காரியம், நான் உங்களை பார்த்து சொல்றேன், எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளவோ யார்கிட்ட போறீங்க, யார்கிட்ட கையேந்துறீங்க, யார்கிட்ட கெஞ்சுறீங்க, ஏசப்பா கிட்ட கெஞ்சு, அவர்கிட்ட கையேந்துங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. 7 வாட்டி இல்ல 70 வாட்டி அற்புதம் செய்ய வல்லவராரு. எலியா சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் வாட்டி முக்குறாரு, 2வது வாட்டி முக்குறாரு, தண்ணியில சரியாவல. 6வது வாட்டி முக்கும்போது வேலைக்காரனை பாக்குறா, டேய் உன் பேச்சை கேட்டான் பாறான. 7வது வாட்டி முக்கும்போது அவரோட கை வந்து சிறு குழந்தை கையை போல ஆயிடுச்சான். இது நம்புறீங்க நம்ப மாட்டீங்களா? சொன்னது தீர்க்கதரிசி, ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரன் சொல்லும் போது நீங்க அப்படியே செஞ்சீங்க, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம். ஒரு ஊழியக்காரன் சொல்லும் போது நீங்க அப்படி செய்யலன்னா உங்களுக்கு சாபம் வரும். 7வது வாட்டி சிறு குழந்தை போல ஆச்சு. இப்போ சாரால் வந்து ஒரு 90 வயசு ஒரு கிழவி எப்படி குழந்தை பெத்துக்க முடியும்? அப்போ 90 வயசு ஒரு ஆயாக்கு எப்படி ஒருத்தன் அந்த ஆயா மேல ஆசைப்பட முடியும், அந்த ஆயா கல்யாணம் பண்ண முடியும்? ஏன்னா இப்போ சாராளுக்கு குழந்தை பிறக்கணும். 90 வயசு ஆயால குழந்தைய சுமக்க முடியாது, பலவீனமா இருக்கும். அந்த குழந்தைக்கு தாய் மூலியமா சில பலன் போக வேண்டியதா இருக்குது. அப்போ ஆண்டு என்ன பண்ணாருன்னா, அதாவது சாரால எங்கா மாத்தினாரு, வாலிப பொண்ணா மாத்தினாரு. வாலிப பொண்ணா மாத்திதான் சாராளுக்கு குழந்தை பிறந்துச்சு. இது நம்ப முடியுமா முடியாதா? ஏன்னா இது பைபிள்ல இல்ல. அப்ப எப்படி நீங்க நம்புறீங்க? அக்கா நீங்க நம்புறீங்களா இல்லையாக்கா? நம்பிதான். அப்ப நாகமணிக்கு எப்படி கை சிறு குழந்தை போலாச்சு? இதை நம்புறீங்களா? அதை நம்ப மாட்டீங்களா? இது செஞ்ச தேவன்ட்டா அதையும் செஞ்சாரு. அல்லையா? அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்ல. ஆகாஸ்வர் ராஜா என்ன பண்ணாருன்னா, அவர் ராஜாவா இருக்கும்போது, ஆகாஸ்வர்னா இயேசு கிறிஸ்து, எஸ்தர்னா யாரு? மணவாட்டி. அந்த 7 பிரதானிகளை வைக்கிறாரு. 7 பிரதானிகள்னா 7 சபை காலங்கள், 7 ஊழியக்காரர்கள். மொர்தெகாய்னா ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு அடையாளமா இருக்கிறாரு பாருங்க. சங்கீதம் 119 164 தாவீது என்ன சொல்றாருன்னா, உமது நீதி நியாயங்கள் நிமித்தமும் ஒரு நாளைக்கு 7 முறை உண்மை என்ன பண்றேன். நீங்க எவ்வளவு வாட்டி துதிக்கிறீங்க? தாவீது ஒரு நாளைக்கு 7 டைம்ஸ் 7 முறை கர்த்தரை துதிக்கிறாரு. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம 7 வாட்டி நம்ம என்ன பாவங்கள் செய்யறோம் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டும். இங்க ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, சாலமோன் சொல்றாரு, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அப்ப 6 காரியங்கள் 7 காரியங்கள் என்ன? மேட்டிமையான கண், பொய் பேசுற நாவு, பிறர் யோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்காக விரைந்தோடும் கால்கள், ஆபத்தில் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ள குற்றத்தை உண்டு பண்ணுதல். அப்ப இவ்வளவு காரியத்தை வைக்கிறாரு. இது பேட். இப்போ இது நம்ம பண்றோம். சாலமோன் சொல்ற மாதிரி தாவீது 7 வாட்டி தேவனை துதிக்கிறாரு. நீங்க 7 வாட்டி நம்ம கர்த்தரை துதிக்கும் போது, நான் உண்மையா சொல்றேன், கர்த்தர் நீங்க துதிக்கிறவங்க அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. வியாதிகள் வராது, பிரச்சனைகள் வராது. ஏன்னா அவன் கர்த்தரை துதிக்கிறவன், அவனை கைவிட மாட்டான் ஆண்டவர். நீதிமான் 7 முறை விழுந்தால் என்ன பண்ணும் ஆண்டவர்? நீங்க பாவியா இருந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா எழும்ப மாட்டீங்க. அதே நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை எழுப்புவார். 7 முறை விழுந்தா என்ன பண்ணுவாரு? யானைக்கு குதிரைக்கு வச்சா எது ஜெயிக்கும்? வேகமா ஓடுது. இப்ப யானை கீழே உக்காந்து இருக்குது, குதிரை உக்காந்து இருக்குது. 2 பேர்ல யார் டக்குன்னு எழுந்துப்பாங்க? விழுந்தா குதிரை போல எழுந்துக்கோ, யானை போல எழுந்துக்காத, டக்குன்னு எழுந்துக்கணும். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் உடனே எழுந்துப்பான் பாருங்க. இதான் ஆண்டவர் நம்ம என்ன பண்றாருன்னா சொல்றாரு, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அந்த பிரச்சனை போராட்டங்கள் 7 மடங்கு. நேபுகாத்நேசர் சாத்ராக் மேஷாக்கு எவ்வளவு மடங்கு நெருப்பு சூடாக்குனாரு? 7 மடங்கு சூடாக்குனாலும் 14 மடங்கு ஆண்டவர் இறங்குவார் நம்ம வாழ்க்கையில. அன்னைக்கு இறங்கின தேவன் தான் இன்னைக்கு என் பிரச்சனைல இறங்குவாரா இறங்க மாட்டா சந்தேகப்படாதீங்க, இறங்குவார் நிச்சயமா. பாருங்க, தானியேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு 70 காரியத்தை வெளிப்படுத்துறாரு. இந்த 70 காரியத்தை என்ன பண்றாருன்னா 1000 வருடம் அரசாட்சி வரைக்கும் என்ன பண்றாரு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இந்த என் டைம்ல இருக்கிறவங்க, நம்ம தீர்க்கதரிசியோட செய்தியில இருக்கிற சில பேருக்கு அவங்களுக்குள்ள ஜாஸ்தி பெருமை இருக்குது. நான் பாக்குறேன், நம்ம ஒரு காரியத்தை சொன்னோன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் சொல்லியிருந்தா கொஞ்சம் பெட்டரா சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, காரணம் என்ன, சின்ன பையன், என்ன சின்ன பையன், என்ன தெரியும் இவனுக்கு, என்ன தெரியும், இவன் ஒரு வாலிப பையன், இவன் எப்படி கரெக்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாருங்க. அப்போ நாங்க வாலிபரா இருந்துதான் சபை ஸ்டார்ட் ஆகி 7 வருஷத்துல 70 ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணோம். நாங்க 40 பேருக்கு மேல ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு ஈஸியா என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க சின்ன பசங்க
இந்த காதலை கேட்கும் போது நம்மளுக்கு என்னடா இவங்க, நம்ம கத்துல வார்த்தை பேசுறோமே, நம்ம தேவன வசனத்தை பேசுறோமே, இவங்க அதை நினைக்கிறது இல்ல. சின்ன பசங்க அப்படின்னு சொல்றாங்களா, ஆனா இவங்க பின்னாடி தான் சொல்றாங்க தவிர முன்னாடி சொல்ல மாட்டாங்க. அவ பாருங்க, சின்ன பசங்க சொல்றாங்க. தாவீது 17 வயசு தான் கோயிலை தரிச்சாரு. யோசேப்பு 17 வயசு தான் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு. புரியுங்களா சொல்றது? எரோமியா ஒரு வாலிபர் தான். அதாவது பாத்தீங்கன்னா சவுல், அதாவது பவுல் வந்து ஒரு வாலிபர் தான். யோசுவா ஒரு வாலிபர் தான். தானியேல் ஒரு வாலிபர் தான் 14 வயசுல. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ ஒரு வாலிபர் தான். இந்த 4 பேருக்கும் ஆண்டவர் எழுத்திலும் ஞானத்திலும் புத்தியிலும் அதாவது சாமர்த்தியத்தையும் கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தையும் அந்த சொப்பனங்களையும் பார்க்க அறிவை கொடுத்தாரு. யாரு? வாலிபர். இப்ப சின்ன பசங்கன்னு சொல்றாங்கல்ல, அதாவது இயேசு கிறிஸ்து 12 வயசுல ஆலயத்துல போனாரு. எவ்வளவு வயசுல? 12 வயசுல ஆலயத்துல போகும்போது போதகருடைய வார்த்தையை கேட்கவும் அவர்கள் கேள்விகள் எழுப்பவும் அப்படி உக்காந்தாரு. இவர் போதகர்களுக்கு போதகம் பண்ணும்போது 12 வயசு, என்ன சூப்பரா பேசுற, உன்னோட தாய் யாரு, உன் தகப்பன் யாரு, உனக்கு இப்படிப்பட்ட ஞானம் எப்படி வந்தது? அப்ப இருக்கிறவங்க சொன்னாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க, அதாவது அனுபவம் இல்லை, வயசு இல்லை. நான் 17 வயசுல இயேசு நாம தான் ஞானஸ்நானம் எடுக்கணும், இயேசுதான் கர்த்தர்னு சொன்னேன். சின்ன பையன், அனுபவம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப எனக்கு 27 வயசு ஆயிடுச்சு, இன்னமும் சின்ன பையன் தான் சொல்லுவாங்க. 30 வயசு ஆனாலும் சின்ன. அப்ப எனக்கு வயசே ஆகாதா? நான் சின்ன குழந்தையா? ஐயோ, எவ்வளவு சோதனை பாரு, சோதனை சகிக்கிற மனுஷன். இன்னும் சின்ன பையன் சொன்னா 77 வயசுல சின்ன பையன் சொல்லுவாங்க, 107 வயசுல சின்ன பையன் சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து 7 அப்பத்தை எடுத்து சிறு மீன்கள் எடுத்து 4000 பேரை போஷிச்சாரு. மீதி 7 கூட மீந்துச்சு. உங்களுடைய காரியத்தை நீங்க ஏசப்பா கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அது 7 மடங்கு ஆஸ்வதிப்பாரு. நான் போறேன், நான் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், என் பலன், என் டேலண்ட் நல்லா புரிஞ்சுங்க. உங்களை பார்த்து இன்னைக்கு நான் சொல்றேன், ஏவாள் வந்து ஏதேன் தோட்டத்துல அறிவை தெரிந்து கொண்டாள், புத்தியை தெரிந்து கொண்டாள், உலகத்து ஞானத்தை தெரிந்து கொண்டாள். அதனாலதான் அவன் அத்தியில கட்டிக்கினான். அத்தியில கட்டக்கூடாது. யோவான் சனங்க எதை கட்டினாரு? ஒட்டகத்துற தோல். அப்போ ஏவாளும் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிருந்தா, பாவம் செஞ்ச உடனே மிருகத்தை அடிச்சு மிருகத்தோட ரத்தத்தை தேவனுக்கு தெளிச்சு அதோட தோலத்தை என்ன பண்ணோம்? இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சொந்த கற்பனை, சுய டேலண்ட், சுய பலம், அப்பா அம்மா அறிவு, உலகத்தின் அறிவு, சயின்டிபிக்கா நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. தேவன் என்ன சொல்றத நம்ம பண்ணணும். ஏவாள் என்ன பண்ணான்னா அறிவை தெரிந்து கொண்டாள். நான் உண்மையே சொல்றேன், ஏசப்பாக்கு வந்து அத்தியில பிடிக்காது. உலகத்தோட டேலண்டோ கல்வியோ, நான் டிகிரி படிச்சிருக்கிறேன், நான் கலெக்டரா இருக்கிறேன், அவரோட வார்த்தை தான் அவர் கனப்படுத்துறாரு. அவர் வந்து காயின் பாருங்க, அறிவை கொண்டு போனான், பழங்களை, ஃப்ரூட்ஸ்ல ஞானத்தை கொண்டு போனான். ஆபேல் அதாவது தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய கிருபையை கொண்டு போனான். அதனாலதான் தேவனுடைய ஆபேலோட பலி எது. இன்னைக்கு நம்ம தேவனுடைய பலி நம்ம எது இது பண்றோமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க. ஏன்னா இது ப்ராஃபிட் என்ன பண்றாருன்னா இதை சொல்றாரு பாருங்க. பேதுரு கேட்கிறாரு, ஒரு சகோதரன், என் சகோதரர் வந்து தப்பு செஞ்சுட்டா எவ்வளவு வாட்டி மன்னிக்கணும்? 7 முறையா 70 முறையா? ஆண்டவர் சொல்றாரு 70 முறை மன்னித்தார். அப்ப 70ன்ற வார்த்தை என்னன்னா அது முடிவடையதுன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் மன்னிச்சுனே இருன்றாரு. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு 7 முறை இல்லப்பா 70 முறைனா இவங்க கவுண்ட் பண்றாரு. நான் விடமாட்டேன்டா. ஆண்டவர் சொல்லிட்டாருல, அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றிட்டு 70 ஆயிட்டு பிறக்கும் 71 உன்னை நான் நியாயம் தெரிவிக்கிறேன், அவனை விட மாட்டேன்டா. எப்படிப்பட்ட ஆண்டோட வார்த்தை இப்படிலாம் பாருங்க மாத்துறாங்க. அப்படின்னு அர்த்தம் 70 அர்த்தம்னா பரிபூர்ண அர்த்தம். மன்னிச்சு நீர்னு ஆண்டவர். எவ்வளவு பேர் சொந்தக்காரங்க நம்மளுக்கு விதமா தவறு செஞ்சிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, பிள்ளைங்க, அப்பா அம்மாங்க எல்லாருமே நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க, நம்மளை அவமானப்படுத்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னிங்கன்னு சொன்னது போல, ஸ்தேவான் பிதாவே இவர்களுக்கு மன்னிங்கன்னு சொன்னது போல நம்மளும் ஒருத்தவங்க மன்னிக்கணும். நீங்க மன்னிச்சு பாருங்க, உங்களை போல தாழ்மை உள்ளவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா? சில பேர்லாம் சொல்லுவாங்க, அதாவது நான் மன்னிச்சிட்டேன் மறக்க முடியல. அப்ப எப்படி ஏசப்பா சொல்லி காமிச்சாரு, சொல்லி அவர்கிட்ட, ஆண்டவர் இது பண்ணிட்டாங்க ஆண்டவர், என்னால மறக்க முடியல ஆண்டவர், இப்ப நான் போய் நான் சொல்றேன். சில பேர்லாம் டைலாக் நான் கேள்விப்பட்டுக்கிறேன், இவங்க தப்பு பண்ணாங்க, என் வாழ்க்கையில் துரோகம் பண்ணாங்க, மன்னிச்சிட்டேன் மறக்க முடியல. ஏசப்பா நீங்க செஞ்ச பாவத்தை மன்னிச்சாரா மறந்துட்டாரா? அவர் மறந்துட்டாரா? நீங்களும் மறந்துருங்க. எது பண்ணாலும் அந்த ஸ்பாட்ல என்ன பண்ணுங்க, மறந்துருங்க, அவ்வளவுதான். இது ரொம்ப நல்லது. கர்த்தர் இது சொல்றாரு பாருங்க. மகதலேனு மரியாதைக்குள்ள எவ்வளவு ஆவிச்சுன்னா 7 ஆவிச்சு. எவ்வளவு ஆவி? நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இது ஒரு நீங்க எந்த மிஸ்டேக்ஸ் பண்ணல. நான் இப்ப வந்து உங்களை பார்த்து நீங்க இது பண்றீங்க, நீங்க அது பண்றீங்க, இது பண்றீங்க, அது நான் சொல்ல மாட்டேன்.
உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கும், எனக்குள்ள ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்றோம், தேவனோட வார்த்தைக்கிட்ட நம்ம முழங்கால் பற்றி ஜெபம் பண்றோம், தேவன் அதை மன்னிக்கிறாரு. அந்த மிஸ்டேக்ஸ் வெளியே போயிடும். மறுபடியும் அந்த மிஸ்டேக்ஸ் நீங்க நினைச்சீங்கன்னா 7 ஆவிகள் கொண்டு வரும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மகதலனும் மரியாளுக்குள்ள 7 விதமான ஆவிகள் அந்த பெண்ணை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்து தேவன் அதை துரைத்தினார். நம்மளுக்குள்ள பல விதமான ஆவிகள் இருக்கும். தேவன் என்ன பண்ண நிச்சயமா துரத்துவார். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும், சொந்தக்கார நாசமா போய் ஆண்டவரே அப்படிதான் சில பேர்லாம் ஜெபம் பண்றாங்க. நிறைய பேர் பாக்குறேன். ஆண்டவர் நம்மளுக்கு ஜெபத்துல 7 விதமான காரியங்கள் கத்துக் கொடுக்குறாரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை போல நீங்க ஜெபம் பண்ணுங்க. முதலாவது காரியம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. 2வது உம்முடைய ராஜ்யம் வருவதாக. 3வது உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. 4வது எங்களுக்கு உணவுகளை அன்றாட எங்களுக்கு தாரும். 5வது எங்கள் விரோதிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்களும் எங்கள் தவறுகளை மன்னித்தருங்கள். 6வது நாங்கள் சோதனைக்குட்படுத்தாமல் தீமையின்றி எங்களை ரட்சிங்க. 7வது ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உண்மைக்கே நாங்கள் செய்வோம். இதுதான் உண்மையான ஜெபம். இது ஏசப்பா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். அவரு நம்மளுக்கு இந்த ஜெபத்தை நம்ம என்னைக்குமே ஜெபிச்சிருக்க மாட்டோம். ஆண்டவரே பிரச்சனை மாறணும், வியாதி மாறணும், சுகமா இருக்கணும், பலனா இருக்கணும், நல்லா சூப்பரா இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க நம்மளுக்குலாம் இல்லையா? ஜெபத்துல கூட ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அவர் நம்மளுக்கு தகப்பனா இருக்கிறாரு. இயேசு சிலுவையில எவ்வளவு வார்த்தை சொல்றாரு? 7 வார்த்தை சொல்றாரு. அந்த 7 வார்த்தையும் பாருங்க, எவ்வளவு காரியத்துக்கு மன்னிங்க, இதோ உன் தாய். ஏன் அவர் இதோ உன் தாய், அதாவது யோவானை பார்த்து இதோ உன் பிள்ளைங்க ஏன் சொன்னார்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவரு மரியாதை உண்மையா நேசிச்சார், தாயை போல் நேசிச்சார். இப்போ அவர் பரலோகத்துக்கு போக போறாரு. சின்ன வயசுல இருந்து மேரி ஜீசஸை பாதுகாத்தாங்க, உணவு போட்டுதாங்க, எல்லாமே பண்ணாங்க. இப்போ அவர் பரலோகத்துக்கு போக போறாரு. என் அம்மா அனாதி ஆயிடுமே, என் அம்மா தனிமை ஆயிடுமே, என் அம்மா கூட யார் இருப்பாங்க, என் அம்மாவை நான் தனிமையா விட மாட்டேன், அவனுக்காக ஒரு யோவானை ஏற்படுத்துறேன். அதான் சொன்னாரு. அவன் அந்த நிமிஷமே யோவான் இயேசப்ப மார்பில் சாஞ்சிருந்தார் பாத்தீங்களா, மரியாதை தன் தாயை ஏற்றுக்கொண்டான். அப்போ அவர் பரலோகத்துக்கு போகும்போது கூட தன் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சாரு பாரு. இன்னைக்கு பிள்ளைகள் மறந்து போறாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் தாய் தகப்பனை மறந்து போறாங்க, துரோகம் பண்றாங்க. ரொம்ப கஷ்டங்க. பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம அவங்களுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். 3 வேளை சாப்பாடு போட்டா போதும், தங்குறதுக்கு இடம் கொடுத்தா போதும், வேற என்ன கேட்க போறாங்க இல்லையா? அது நம்ம தேவனோட பிள்ளைங்கள்லாம் நம்ம உணர்வுள்ள விதமா இருக்கணும் பாருங்க. யோவான் 7 சபை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, யோவான் பத்துமத்தியில போட்டார். பத்துமத்தியில போடும்போது இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, பரலோகத்துக்கு அவர் எடுத்துட்டாரு. ஆவியில பரலோகத்துக்கு எடுத்துட்டு 7 முத்திரை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா யோவானுக்கு காமிக்கிறாரு. இப்போ யோவான் 7 கடிதத்தை ஆசியாக்கு என்ன பண்றாரு, ஆசியா தேசத்துல இருக்கிற 7 சபைகளுக்கு 7 கடிதத்தை எழுதுறாரு. அந்த 7 முத்திரையில அவர் 7வது முத்திரை உடைக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, வரப்போறாரு. பாருங்க, 7 முத்திரை, 7 சபைகள், 7 ஆவிகள், 7 விளக்கு தண்டுகள், 7 நட்சத்திரங்கள், 7 ஆட்டு கொம்புகள், 7 தூதர்கள், 7 எக்காலம், 7 இடிமுழக்கங்கள், 7 டிராகன்கள், 7 மிருகத்தின் தலை, 7 கோப கலசம், 7 ராஜாக்கள், எல்லாமே 7 தான். ஆனா கடைசியில ஒரு காரியம், அவர் 7வது முத்திரை உடைக்கும் போது பரலோகத்துல எப்பவுமே ஆராதனை நடந்துட்டே இருக்கும். அன்னைக்கு 1/2 hour ஆராதனை நடக்கலன்னா காரணம் என்ன? ஏசப்பாவும் இறங்கி வந்துட்டாரு. 1000 அரசாட்சியால ஆட்டுக்குட்டியானவர் தான் முத்திரையை உடைக்கிறார். 7 குத்து விளக்குனா 7 சபை, 7 நட்சத்திரங்கள்னா 7 ஊழியக்காரர்கள். முதல் முத்திரையில 3 சபை கடந்து போகுது. 2ஆம் முத்திரையில 1 சபை கடந்து போகுது. 3வது முத்திரையில 2 சபை கடந்து போகுது. அவர் 4ஆம் முத்திரை உடைக்கும் போது 1 சபை, லவோதிக்கேயா சபை. 5ஆம் முத்திரை 6வது முத்திரையும் யூதர்களுக்கு உண்டானது. 5ஆம் முத்திரையில பலிபீடத்து மேல ஆத்துமாக்கள் கதறாங்க. 6வது முத்திரை ஆன்டி கிரைஸ்ட், 1,44,000 பேர், புத்தி இல்லாத மனவாட்டி, உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகுது. 7வது முத்திரை உடைக்கும் போது பரலோகத்துல 1/2 hour அமைதியாயிடுச்சு. ஏன்னா முழு பரலோகமே இறங்கி வருது இந்த பூமிக்கு. 1000 வருஷம் அரசாட்சியால. 4வது முத்திரையில 7வது சபையான தீர்க்கதரிசி வில்லியம் மெரியன் பிரணாம், அவர் தான் 7வது ஊழியக்காரர். 7 என்றால் பரிபூரணத்தை குறிக்குது, ராப்சரை குறிக்குது, நிறைவை குறிக்குது. 1963 February 28 அப்போதான் தேவன் தீர்க்கதரிசிக்குள்ளே இறங்கினார். அந்த மேக ஸ்தம்பத்துக்குள்ள 7 தூதர்கள் மூலியமாய் தீர்க்கதரிசிக்கு டோட்டல் 7 மொத்த பைபிளையும் தீர்க்கதரிசி வில்லியம் மெரியம் பிரணாமுக்கு
சொல்லி கொடுத்தார். அதே போல் தீர்க்கதரிசி வில்லியம் மேரியம் பிரானாமுக்கு அவர் 7 தரிசனத்தை பார்க்குறாரு. இந்த 7 தரிசனமும் நடந்துன்னு இருக்குது. இப்போ இவ்வளவு வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஆதாமில் இருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம் போயிடுச்சு. ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எவ்வளவு வருஷம் போயிடுச்சு? 2000 வருஷம் போயிடுச்சு. எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு? இயேசு கிறிஸ்துல இருந்து நம்ம கிட்ட 2200 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். எவ்வளவு ஆயிடுச்சு? 6200 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 6000 வருஷம் போயிடுச்சு. இப்போ எவ்வளவு பாக்கி இருக்குது? இப்ப ராப்சர்ல இருக்கும். இப்போ உயிர்த்தெழுதல் நடக்கும். இப்ப பிரசங்கம் பண்ண கூட உயிர்த்தெழுதல் நடக்கும். அடுத்த வாரம் கூட உயிர்த்தெழுதல் நடக்கலாம். சபையை மிஸ் பண்ணக்கூடாது, ஊழியத்தை மிஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு காரியத்தை மிஸ் பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, ஆண்டவர் 6 நாள் உலகத்தை படிச்சு 7வது நாள் என்ன பண்ணாருன்னா, அவர் எப்படி ஓய்ந்திருந்தாரோ அதே போல இந்த பூமி உண்டாகி 6200 வருஷம் கிட்டத்தட்ட வச்சுக்கீங்களேன். இப்ப 7 இருக்கிறோம். 7னா முடிவு, எல்லாத்துக்கும் முடிவு கட்ட போறாரு. அதாவது அவர் ஓய்வு எடுக்க போறாரு. அவர் ராப்சர் நடக்க போகுது. நம்ம ராப்சர்ல போனா நிச்சயமா காப்பாற்றப்படுவோம். ராப்சர்ல போலனா நிச்சயமா நம்ம நடக்கும். புரியுங்களா சொல்றது? இதுதான் தேவனுடைய மாஸ்டர் பிளான். 7 திட்டங்கள். வேதத்தில் இருக்கிற வசனங்களையும் தீர்க்கதரிசியோடைய செய்தியும் நீங்கள் கேட்க ஆசைப்பட்டா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உலகத்தின் காரியத்தை நம்ம பார்ப்பதை விட ஜீவனுள்ள வார்த்தையும் 7 முத்திரைகளையும் செய்தியும் நம்ம கேட்பது நல்லதாக இருக்குது. இதை கேட்டால்தான் நம்மளுக்கு ஜீவனாக இருக்கும். நம்ம ராப்சரில் போக முடியும். காட் பிளஸ் யூ.